சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம் வீட்டில் சில நிகழ்வுகள் அப்போ நடந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம ஃபாலோ பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது நம் வீட்டில் உள்ள நல்ல சக்திகள் இயங்க தொடங்கும், கெட்ட சக்திகள் வெளியே போகும். அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அதிகாலை பால் காய்ச்சுவோம் இல்லையா, அதற்கு முந்தி கொஞ்சமாக ஓரிரு சொட்டுக்கள் எடுத்து வெளியிலிருந்து நிலைப்படி இருக்கு இல்லையா, அந்த வாசல் கீழே அதுல 2 சொட்டு 1 சொட்டு, அதாவது 2 பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் ஓரிரு சொட்டுக்கள் விட வேண்டும். விடும் பொழுது அந்த மகாலட்சுமி தேவி மகிழ்ந்து போவார்கள். அந்த நிலை வாசலுக்கு நாம உணவு அளித்த பலன் கிடைக்கும். அது நம்ம நிறைய ஊத்த வேண்டாம். அப்படி நீங்க அந்த நிலை வாசலுக்கு ஊத்தணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு புதிய மண் அகல்ல கூட ஓரிரு சொட்டுக்கள் ஊத்தி நீங்க அதை நிலை வாசலில் 2 பக்கம் வச்சுட்டு அப்புறமா நீங்க அந்த பாலை எடுத்து விடலாம். அது எப்படி வேணாலும் சரி, அது உங்கள் விருப்பம், வைத்து பாருங்கள். அடுத்ததாக, நம்ம வீட்டுல அடிக்கடி சாதம், குழம்பு வகைகள், இந்த மாதிரி டிஃபன் வகைகள் அனைத்தும் கெட்டு போகின்றன, நிறைய வீணாக போகின்றன அப்படின்னா, நீங்க தோசைக்கல்லை நன்றாக சூடாக்கி அதுல கொஞ்சம் பாலை தெளிச்சு விட்டுட்டு அது சுரீர் என்ற சத்தம் கேட்கும். அடுத்ததாக நீங்க அதை தொடச்சிட்டு தோசையோ சப்பாத்தியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த நம்ம வீணாக ஆகாமல் இருக்க இது பெரிதாக உதவும். செய்து பாருங்கள். அடுத்ததாக, நம் நிலை வாசல், அதாவது நம் கதவு திறக்கும், அடிக்கடி நம்ம எந்த கதவு திறக்கின்றோமோ அந்த கதவில் உதிரியான முத்துக்கள், அதாவது கொலுசோட முத்துக்கள் நம்ம வேஸ்டா அங்கங்க வச்சிருப்போம் இல்லையா, அந்த முத்துக்களை கோர்த்து அந்த நிலை வாசல்ல கட்டி விடலாம். ஒரு வெள்ளி கம்பியில கட்டலாம், அல்லது நீங்க வெள்ளை நூல்ல கூட கட்டி விடலாம். ஆனா நீங்க கதவை திறக்கும் பொழுது அந்த கொலுசு சத்தம் கேட்க வேண்டும். உங்ககிட்ட கொலுசு இருந்தா கூட நீங்க கட்டி விடலாம். ஏன்னா அந்த வெள்ளி கொலுசு மணி சத்தம் அது நல்ல ஒரு ஓசை, அது அனைவரையும் ஈர்க்கும் ஓசை, சுக்கிர கடவுளுக்கு பிடித்தமான ஒன்று இல்லையா. அதனால நமக்கு தெய்வ பலமும் செல்வ வளமும் சேரும். அது நீங்க மெயின் டோர்ல தான் மாட்டணும் அப்படின்னா, அடிக்கடி எந்த டோர் நீங்க திறக்கும் பொழுது சத்தம் கேட்குமோ அந்த டோர்ல கூட நீங்க இதனை மாட்டி விடலாம். இதனையும் செய்து பாருங்கள். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரமும் நார்மல் கற்பூரமும் ஒன்றாக சேர்ந்து நன்றாக பொடி செய்து நீங்க உங்களுடைய பீரோ, அதாவது துணி வைக்கும் பீரோ இருக்கு இல்லையா, அதை உட்புறமாக கொஞ்சம் கொஞ்சம் நீங்க போட்டு வச்சுட்டு அதற்கு மேல நீங்க பேப்பர், நியூஸ் பேப்பர் போட்டு அடுக்காம வேற ஒயிட் ஷீட் வாங்கி அடுக்கி நீங்க வைத்து கொண்டீர்கள் என்றால் அந்த இடம் பீரோவை திறந்த உடனே நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். சிறு சிறு பூச்சிகள் உள்ளே இருக்காது. நீங்க மென்மேலும் துணிகள் நிறைய வாங்கும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இதற்கு அடுத்ததாக அந்த பொடியை உங்கள் பூஜை அறையிலும் நீங்கள் ஆங்காங்கே போட்டு வைக்கலாம். இந்த பச்சை கற்பூரமும் நார்மல் கற்பூரமும் சேர்ந்து ஒரு மிக்சியில பொடி பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்க சமையல் அறை, படுக்கும் அறை, எங்க வேண்டுமானாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கார்னர்ல போட்டு வைக்கணும், அல்லது ஜன்னல் ஓரங்கள்ல போட்டு வைக்கலாம், பூஜை அறையில போட்டு வைக்கலாம், பீரோவில் போட்டு வைக்கலாம். இது எங்கும் சுகந்தமும் நறுமணமும் உங்கள் வீட்டிற்கு நல்ல ஒரு சக்தியையும் கொடுக்கும். செய்து பாருங்கள். இது இப்ப நம்ம சின்ன சின்ன விஷயமாக கூறினோம் இல்லையா, இது அத்தனையும் உங்களுக்கு முக்கியமாக பயன்படும். இது அனைத்தும் பெரிதாக செலவொன்றும் கிடையாது. செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.